ஒரு மூவியோ இல்லை ஸ்டேஜ் பிளேலையோ பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தான் எல்லாமே கொண்டாடுவாங்க. ஆனால் மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் தான் டோட்டல் ஷோவை கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம அதே மாதிரி தான் நம்ம பாடியில் நம்ம டைஜஸ்டிவ் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால்பிளாடரும் பைல் டக்ட்ஸும் தான் மெயின் ஹீரோ. ஸோ அது யாருக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப முக்கியமானது. ஆனால் கேன்சர் அந்த சைலன்ஸ்குள்ளே வந்தால் என்ன ஆகும்? மொத்த ப்ரொடக்ஷனும் ஸ்டம்பிள் ஆகிடும். கால்பிளாடர் பைல் டக்ட் கேன்சர் பார்த்தீங்கன்னா தி ரேர்லி ஸ்க்ரீம். அவங்க விஸ்பர் பண்ணுவாங்க, பட் நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். லைக் நம்ம ரைட் சைடு ரிப் கேஜ் கீழே ஒரு ஷார்ப் பெயின் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம மோஷன்லேயோ யூரினில் பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா கலர் மாறி எல்லோவாக மாறுறது, மோஷன் க்ளே கலராக போகிறது, வெயிட் லாஸ் ஆகிறது, பசி இல்லாமல் இருக்குது, வாயில் பிட்டர் டேஸ்ட், இது எல்லாமே வந்து அந்த கேன்சரோட சிம்டம்ஸ். ஆனால் நீங்கள் ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறது பேக் ஸ்டேஜில் பெரிய வார்னிங்காக இருக்கலாம். ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் இல்லை சிடி ஸ்கேனில் அந்த பிளாக்கை ஏர்லியே கேட்ச் பண்ண முடியும், ஷோவை கிராஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் இயர்ஸ் டுகெதராக அந்த ஷோவை ஹோல்ட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ உங்கள் டர்ன் ஸ்க்ரீன் பண்ணி போய் பார்க்குறதுக்கு. கால்பிளாடர் கேன்சரை ஏர்லியாக ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. சைலண்ட் சிம்டம்ஸ் டசன்ட் மீன் யூ ஆர் சேஃப். அது கொலாப்ஸ் வர ஃபர்ஸ்ட் சைனாக இருக்கலாம்.